வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜனகா கம்பெனியில் உள்ளவங்களை மிரட்டி 40% ஷேரை நம்ம பிரபு எழுதி வாங்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து நான் தான் இனி கம்பெனியோட டைரக்டர் அப்படின்னு பதவியிலையும் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த எவிடன்ஸ் எல்லாம் பக்கா கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் என்னமோ தப்பு நடந்திருக்கு. அவன் தவறான வழியில் இந்த ஷேரை மிரட்டி எழுதி வாங்கியிருக்கான். ஆனால் இவனை அவன் ரூட்டில் போய் தான் மடக்க முடியும் அப்படின்னு ஜனகா அம்மா சைலண்டாக இருக்கிறாங்க. இருந்துக்கிட்டு ஆப்பு வச்சுறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா குறிஞ்சி குரூப்பை சோதனை போட அதிகாரிகளை விடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவர்கிட்ட இருக்க பணம் எல்லாம் கணக்கில் காட்டாதது, அதுவும் இல்லாமல் முறைகேடாக சம்பாதிச்சது அப்படின்னு நியூஸில் ஓடிட்டே இருக்கு. இங்கே ஜனகம்மா வீட்டில் கால் மேலே காலை போட்டுட்டு காஃபி கொடுத்துட்டு இருந்த அவங்க பையன் பிரபு பார்க்குறாங்க. என்னடா நான் இங்கே நல்லா இருக்கேன், ஆனால் எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு வேட்டை இந்த ஜனகா கண்ணுக்கு தெரியாமல் தூக்கி வச்சிருக்கா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இவ கண்ணை குத்துனா அவன் நம்ம 2 கண்ணையும் சேர்த்து குத்திட்டாளே அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. குறிஞ்சிநாதனை அதிரடியாக அதிகாரிகள் கைது பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு பிஸ்னஸுக்கு எல்லாத்துக்கும் சீல் வைக்கிறாங்க. இதை பார்த்து அப்படியே கோபத்தில் கொந்தளிக்கிறாங்கங்க பிரபு. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். ஜனகா கம்பெனிக்குள்ளே அடி எடுத்து வச்சுட்டு நான் தான் இனி ஒன் ஆஃப் த டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதிகார தோரணையை காட்டுறாங்க பிரபு. நான் 40% ஷேரை வச்சுருக்கேன் அப்படின்னு அதுக்குள்ள எவிடன்ஸை காட்டுறாங்க. என்ன இது எப்படி நடந்துச்சு, இந்த ஷேர் ஹோல்டர்லேருந்து ஷேரை இவன் எப்படி வாங்கினான் அப்படின்னு ஒன்றும் தெரியாமல் அப்படியே மண்டை பிச்சுக்கிட்டு நம்ம தமிழை சிபியே நிற்கிறாங்க. அப்போ தான் ஜனகம்மா கண்டுபிடிக்கிறாங்க இவன் வாங்கின ஷேரெல்லாம் மிரட்டி வாங்கினது. இவன் அவனோட நியாயமான வழியில் சம்பாதிக்காம இவனோட அப்பனுக்கு புத்தியை காட்டி வாங்கின ஷேரு. எப்படி இவனை நம்ம கண்ணுக்குள்ளே விரலை விட்டு ஆட்டணுமோ அப்படி செய்யணும். இவனை கையாள முறையே வித்தியாசமாக தெரியணும். ஆப்பு கண்ணுக்கு தெரியாமல் வச்சு விடணும் அப்படின்னு ஜனகம்மா தயாராகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம வீட்டுக்கு கோபத்தோட கம்பெனிலேருந்து வர நம்ம ஜனகம்மா கிட்ட கேட்குற கணேசன் தூண்டி விட்டுட்டாங்க. அதுக்கு முன்னாடியே மீனாட்ட இந்த பாரு சொந்த பந்தம்னு இவ்வளோ பேர் இருக்கோம், இவ்வளோத்துக்கும் சொத்து பத்தெல்லாம் எழுதி வைக்கல. இப்போ எவனோ ஒருத்தையும் பிரபு அவன் கொண்டு போகிறான். அவன் கம்பெனி ஷேர் எல்லாம் அவன் கைக்குள்ளே கொண்டு வந்துட்டு இப்போ ஆட்டையை போட்டுட்டு போகிறான் அப்படின்னு அந்த இடத்துல தூண்டி விட்டாங்க. ஒரு கட்டத்தில் என்ன அத்தை நீ இந்த ஷேர் எல்லாமே அவனுக்கு கைக்கு எப்படி போகும் அப்படின்னு கொஸ்டின் மேலே கொஸ்டின் நம்ம ஜனகம்மாவை கேட்டு தொலைக்கிறாங்க. மீனா இந்த பாரு மீனா, இதுக்கெல்லாம் அமைதி மட்டும்தான் இப்போ பதில் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜனகம்மா சைலண்டாக போயிடறாங்க. அப்போ தான் அடுத்ததாக நம்ம ஜனகம்மா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்ட எல்லாத்தையும் கேட்க நேரம் அந்த பிரபு அடாவடி பண்ணி மிரட்டி தான் இது அவ்வளோத்தையும் வாங்கினா அப்படின்னு உள்ள விஷயத்தை கேள்விப்பட்டது. இவனை கையாள முறை எனக்கு தெரியும் அப்படின்னு சைலண்டாகவே ஆப்புக்கு கண்ணுக்கு தெரியாமல் வச்சு விட இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அடுத்த நாள் காலையில் அழகாக வழக்கம் போல் காஃபியை கொண்டாங்க. அது இதுன்னு கால் மேலே கால் போட்டு நம்ம பிரபு ஜனகம்மா வீட்டில் இருந்து சந்தோஷப்படுறாரு. ஆனால் அதுக்கு ஆப்பு வைக்கும் வித மட்டும்தான் நம்ம ஜனகம்மா டிவியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு கட்டத்தில் டிவி ஓடிட்டு இருக்கு. அந்த டிவியில் பிரபல தொழிலதிபர் குறிஞ்சிநாதனை பற்றி தகவல் வருது. நம்ம பிரபுக்கு அப்படியே காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுன மாதிரி இருக்குது. நெருப்பு கொழுந்து விட்டு எரிய தொடங்கிட்டு. ஆமாங்க, டிவியில் நியூஸில் முக்கிய செய்திகள். பிரபல தொழிலதிபரும் குறிஞ்சி குரூப் ஆஃப் கம்பெனியின் உரிமையாளருமான குறிஞ்சிநாதன் அவரது நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை. அவர் முறைகேடாக ஈட்டிய பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் பிடிபட்டது. அவருடைய அனைத்து பேங்க் அக்கௌண்ட்டுகளும் மொத்தமாக முடக்கப்பட்டது. இப்படி உள்ள நியூஸ் ஓடுது. பித்து பிடிச்ச மாதிரி சைக்கோ நிலைக்கு பிரபு ஆளாகிறாங்க. அவங்க கையில் இருக்க அந்த காஃபி டம்ளரை அப்படியே தரைவில போட்டு உடைக்கிறாங்க. கோபத்தை காட்டுறாங்க. இந்த ஒட்டுமொத்த குடும்பமாக நம்ம ஜனகா குடும்பம் சந்தோஷத்தில் பிரபுவை பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க. இதை அப்படியே பார்த்து ஆத்திரம் படுறாங்க நம்ம பிரபு.
குறிஞ்சிநாதனின் சொத்துக்களை முடக்க நீதிமன்றம் இடைக்கால உத்தரவை பிறப்பித்து உள்ளது அப்படின்னு உள்ள நியூஸ் அவருக்கு வயிற்றுல புளிய கரைச்சி ஊத்துனதுக்குனங்க பிரபுக்கு இருக்கு. ஆடாட்டாலும் சதையாடம் அப்படின்னு உள்ள விஷயம்தான் பிரபு விஷயத்துல நடந்திருக்கு. குறிஞ்சிநாதனுக்கு சம்பந்தமான அவரது வீட்டிலும் அவருக்கு சொந்தமான பினாமிகள் பேரில் இருக்கும் வீட்டிலும் சோதனை நடக்குது அப்படின்னு உள்ள விஷயம் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு டிவியில். ஒரு கட்டத்தில் அப்படியே சைக்கோ நிலையில் இருக்கிற நம்ம பிரபு அப்படியே கத்துறாங்க. டே எதுக்குடா இங்கே கத்துற, வீட்டில் போய் கத்து, எதுக்காக இப்போ எங்கள் வீட்டில் உயிரை எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு அந்த இடத்துல சிபி கேட்குறாங்க. நான் விட மாட்டேன்டா ஜனகா, நீ எங்கள் அப்பாவை இவ்வளோ தூரம் நீ பழி வாங்கிட்டல, உன்னை விட மாட்டேன்டி, நான் உன்னைக்காக தாண்டி நான் காவல் இருக்கிறேன், நீ என்கிட்ட வசமாக சிக்குவேன், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ அடுத்ததாக உன்னை அழிக்க போகிறேன்டி அப்படின்னு கோபத்தில் கங்கணம் கட்டிக்கிட்டு கத்துறாங்க நம்ம பிரபு அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா எது வேணாலும் செய்துட்டு போடா, ஆனால் உன்னை விட போகிறதில்ல அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜனகம்மா நீ என்னோட கம்பெனி சேர அவ்வளோத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய ஆளுனி நீ காட்டணும்னு நினச்சியா, உன்னை நான் முறிச்சு வச்சிருவேன் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்கங்க. ஏன்னா நம்ம பிரபு கம்பெனி டைரக்டர் அப்படின்னு உள்ள தலை கணத்தில் தலைவரிசை ஆடுறாங்க. நம்ம ஜனகாமாவை அப்படியே நசுக்கிறது மாதிரி நினச்சாங்க. ஆனால் கடைசியில் நசுக்கப்பட்டது நம்ம பிரபுவும் குறிஞ்சிநாதனும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா ஜனகா நல்ல ஷாக்கிங் ட்ரீட்மெண்ட் காலையிலே கிடைக்குது அப்படின்னு நம்ம சிபி ஜனகாமாட்ட சொல்கிறாங்க. நான் இதை எதிர்பார்க்கல, தேங்க்ஸ், இப்படி ஒரு நியூஸ் கிடைச்சதுக்கு இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழும் எப்படிம்மா இதெல்லாம் நம்மளால் முடியும், ஓட ஓட இப்படிப்பட்டவங்களை விரட்டதுக்கு வேறு வழியே இல்லை, அதான் நான் சோதனையை போடுறதுக்கு சொல்லி இப்போ கரெக்டாக பிடிபட்டுட்டான் அப்படின்னு சொல்லுங்க. இந்த பாரு, இந்த பிரச்சனையிலேருந்து உங்கள் வீடு தப்பணும்னா நீ பழையபடி அந்த ஷேர்ஸ் எல்லாம் எங்கள் கம்பெனியில் வாங்கினதை எங்கள் பேருக்கே ரிட்டன் தந்துரு, இல்லாட்டினா இதுக்கு மேலே அடுத்த லெவலுக்கு நாங்கள் ஒன்று டார்ச்சர் கொடுப்போம், நாங்கள் கொடுக்க டார்ச்சரில் நீ இங்கேருந்து இல்லை எங்கள் குடும்பத்தை விட்டோம், ஒட்டும் இல்லை உரமே இல்லை, நீ மண்டையை பிச்சுக்கிட்டு ஓடுவா ஜனகம்மா அப்படி பிரபுக்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம பிரபு அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. ஸ்டாப், இதோடு நிறுத்திடுவேன் ஜனகம்மா, நான் கம்பெனி ஷேர் எல்லாம் உங்கள் பிறகு நான் எழுதி தந்துடுறேன், எனக்கு வேண்டாம், எங்கள் அப்பாவை இந்த பிரச்சனையிலேருந்து மீட்டு கொண்டு வாங்க, இதை என்னால் தாங்கிக்க முடியலை அப்படின்னு ஒரு கட்டத்தில் நம்ம ஜனகாமா காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. ப்ளீஸ் எங்கள் அப்பா வெளியே வரணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு காலில் கீழே விழுந்து அப்படி கெஞ்சுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதை எங்களுக்கு குடைச்சல் கொடுக்க முன்னாடியே உனக்கு தெரிஞ்சிருக்கணும் பிரபு, எங்ககிட்ட மோதுனா என்ன அவனு நீ தெரியாமல இருந்தா, கிரேட் ஜனகாமாவுக்கு பெருமை உனக்கு தெரியாதனாலேயே இருந்து உனக்கு தெரிஞ்சுதானே எல்லாம் செய்தா அப்படின்னு அந்த இடத்துல சிபியும் தமிழும் கொஸ்டின் கேட்குறாங்க.